We have come to the second day of our conference. நம்முடைய மாநாட்டினுடைய இரண்டாவது நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். Yesterday we looked at the epistles of Paul to Timothy. நேற்று தினத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களை நாம் பார்த்தோம். And we saw the wonderful instructions that Paul gave to that young man. அந்த இளம் வாலிபனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த அற்புதமான ஆலோசனைகளை நாம் கண்டோம். He was not just a young man, he was a leader and he was a teacher and he was a pastor. அவர் சாதாரண ஒரு வாலிபன் மட்டுமல்ல, அவர் ஒரு தலைவராகவும் ஒரு போதகராகவும் ஒரு மேய்ப்பனாகவும் காணப்பட்டார். And Paul gives a lot of instructions from his own personal life and experience as to how to serve the Lord. தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்தும் தன்னுடைய அனுபவத்திலிருந்தும் கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஏராளமான அறிவுரை ஆலோசனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் வழங்குகிறார். And there are many instructions in those two epistles. அந்த இரண்டு நிருபங்களிலே அநேக ஆலோசனை அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. But we looked at about 10 verses or 10 passages where Apostle Paul emphasized the need for a godly life and a good testimony in order to serve the Lord. ஆனால் நாம் ஒரு 10 வேத பகுதிகளை நாம் பார்த்திருப்போம். அங்கே நமக்கு தெய்வபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையும் நல்ல சாட்சியும் எவ்வளவு முக்கியம் அவசியம் என்பதை நாம் அங்கே சிந்தித்தோம். Almost every chapter he would say something about Timothy's personal life. ஏறக்குறைய எல்லா அதிகாரத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை இங்கே சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். And he said, have a good conscience. அவர் சொல்லுகிறார், நல்மனசாட்சியுடையவனாய் இரு. Exercise godliness. அங்கே தெய்வபக்தியை கடைபிடி. Be an example in all areas of your life. அங்கே உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளிலும் எல்லா இடங்களிலும் நீ இங்கே முன்மாதிரியாய் இரு. Keep thyself and thy doctrine. உன்னை உபதேசத்தையும் காத்துக்கொள். Keep yourself pure. உன்னை நீ சுத்தவானாய் காத்துக்கொள். Flee from many evil things. இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை விட்டெல்லாம் விலகி ஓடு. Follow after Christian virtues in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ நற்பண்புகளை பின்பற்றி செல். Be approved unto God in your service. உன்னுடைய ஊழியத்திலே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் அவருக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்து. These are the instructions Paul repeatedly reminded Timothy of. இப்படிப்பட்ட இந்த ஆலோசனை அறிவுரைகளை தொடர்ச்சியாக மறுபடியுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நினைப்பூட்டுகிறார். Now they are guidelines not only for Timothy, they are guidelines for all the servants of God. வழிமுறைகள் காரியங்கள் எல்லாம் அங்கே தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்குமான வழிமுறைகளாய் இருக்கின்றன. And they are guidelines good enough for all men and women of God. அங்கே எல்லா தேவ மனிதர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாருக்கும் போதுமானதா இந்த ஆலோசனை வழிமுறைகள் இருக்கின்றன. Whether you are in full-time ministry or not, a good life, an exemplary life, a godly life is essential for every child of God. நீங்கள் முழு நேர பணியிலே ஊழியத்திலே காணப்படுகிறீர்களோ அல்லையோ, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவசியமா இருக்கிறது. So I think I emphasized that aspect very much yesterday. ஆகவே இந்த அம்சத்தை நேற்று தினத்திலே நான் அதிகமாக வலியுறுத்தி சொன்னேன் என்று நான் நினைக்கிறேன். Now today let us look at the life of Apostle Paul. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்ப்போம். When he advised Timothy to live a life like this, what was the type of life that Paul himself lived? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று தீமோத்தேயுவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இந்த பவுல் தாமே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்? If he does not live an exemplary life, then he loses the authority to instruct others to live such a life. இவர் ஒருவேளை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்காது. Very often we அநேக நேரத்திலே நாம் மக்களுக்கு மிகவும் ஒரு தவறான அங்கே சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம். Don't look at my life, just look at the Lord. That's what we say. என்ன பார்க்காத, என் வாழ்க்கையை பார்க்காத, நீ கர்த்தரை பார் என்று அப்படி சொல்லுகிறோம். Where is that in the Bible? அது எங்க பைபிள் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு? Where is that in the Bible? Don't look at us, look only at the Lord. வேதத்துல எப்படி எங்க நம்ம வாசிக்கிற என்னை பார்க்காதே நீ ஆண்டவரை மட்டும் பார் என்று? Did Paul say don't look at my life, you look at the Lord? பவுல் சொன்னாரா என்னுடைய வாழ்க்கையை யாரும் பார்க்காதீங்க, நீங்க ஆண்டவரை மட்டும் பாருங்கள்னு? He did not say that. He said look at my life.
அவர் அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையை பார், என்னை பார். Now we know that Paul was not a perfect man. பவுல் ஒரு பரிபூர்ண மனிதன் இல்லை என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். But Paul was a blameless man. ஆனால் பவுல் குற்றம் சாட்டப்படாத மனிதனாய் காணப்பட்டார். As I explained yesterday, there was nothing that people could point out to his life to blame him. நான் நேற்று தினத்திலே சொன்ன வண்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே யாராவது விரல் நீட்டி சுட்டி காண்பித்து இந்த தவறை செய்திருக்கிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. So the biblical example is to ask people to look at our life and follow our example. ஆகவே வேதத்தின்படியான முன்மாதிரி என்னவென்று சொன்னால், மற்ற மக்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை பார், என்னுடைய முன்மாதிரியை பின்பற்று என்று நாம் சொல்ல வேண்டும். Don't look at my life is only an excuse to escape. என்னுடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது நாம் தப்பித்துக் கொள்வதற்காக நாம் சொல்லக்கூடிய ஒரு சாக்கு போக்காய் இருக்கிறது. So when Paul gave instructions concerning the service of the Lord, Paul himself maintained those principles in his own life. ஆகவே கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து இப்படிப்பட்ட ஆலோசனைகளை சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்தாமே இந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடியவராய் இருந்தார். Now let us look at some of those verses where Paul presents himself as a model or as an example. தன்னை ஒரு முன்மாதிரியாக அல்லது ஒரு எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கக்கூடிய ஒரு சில வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். There are many places in his various epistles where he points to his own life. பல்வேறு நிருபங்களிலே பல்வேறு இடங்களிலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காண்பித்து பேசுகிறார். Let us start from 1 Corinthians 11 and verse 1. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். Let us see what Paul tells the Corinthian believers. இங்கே கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். 1 Corinthians chapter 11 and verse 1. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் முதல் வசனம். Now there he is drawing attention to his own life. இந்த இடத்திலே அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு நேராக மக்களுடைய கவனத்தை திருப்புகிறார். And he says, "Be ye followers of me, even as I also am of Christ." அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். To the extent that I follow Christ, you follow me. நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். And when you come to chapter 4, நாம் 4வது அதிகாரத்துக்கு வரும்போது and in verse 16 he says the same thing. 16வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறார். Therefore I beseech you, be ye followers of me. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Come to Philippians chapter 3. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. There again Paul says the same thing. மறுபடியும் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதே காரியத்தை திரும்ப சொல்லுகிறார். Philippians chapter 3 and verse 17. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். Brethren, be followers together of me and mark them which walk so as ye have us for an ensample. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாக மாதிரியாக நோக்குங்கள். So he says, be followers together of me. ஆகவே அங்கே நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள், என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். Come to chapter 4 and verse 9. அங்கே 4வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாருங்கள். Those things which ye have both learned and received and heard and seen in me do. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். So here also he says, be ye followers of me. What you have seen in me, you do that. ஆகவே இந்த இடத்திலும் கூட அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள், என்னிடத்திலே நீங்கள் எதை கண்டீர்களோ அதை நீங்களும் செய்யுங்கள். Come to 2 Thessalonians chapter 3. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துக்கு வாருங்கள். And starting from verse 7, Paul tells them to make him a model or an example. அங்கே 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தன்னை ஒரு முன்மாதிரியாக வைத்து அவர் பேசுகிறதை நம்மால் அங்கே பார்க்க முடியும். So there are many other passages in the scriptures where Paul presents before others his own example. ஆகவே இது போல அநேக வேத பகுதிகள் இருக்கிறது. இந்த இடங்களில் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையே ஒரு முன்மாதிரியாக வைத்து அவர் அங்கே பேசுகிறதை நாம் காண்கிறோம். Now he was not saying that because of his pride.
அவர் இந்த காரியத்தை எல்லாம் தன்னுடைய பெருமை நிமித்தமாக சொல்லவில்லை. He was speaking sincerely and honestly. அவர் மிகவும் உண்மையாக நேர்மையாக இந்த காரியங்களை எல்லாம் பேசுகிறார். Now, when you come to Paul's second letter to Timothy, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாவது நிருபத்துக்கு நீங்கள் வரும்போது, and chapter 3, மூன்றாவது வசனம், there we read about the last days. அந்த இடத்திலே நாம் கடைசி நாட்களை குறித்து வாசிக்கிறோம். And he talks about the characteristics of people living in the last days. அந்த கடைசி நாட்களிலே வாழக்கூடிய மக்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன என்பதை அங்கே விவரிக்கிறார். He mentions about 19 things in verses 2 to 5. அங்கே 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே 19 காரியங்களை அவர்களை குறித்து சொல்லுகிறார். They will be lovers of money, lovers of themselves, and so many other things. அவர்கள் பணப்பிரியராகவும் தங்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இப்படி பல காரியங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். Then Paul talks about the life of the false teachers that try to mislead people in the last days. அதற்கப்புறமாக அந்த கடைசி நாட்களிலே மக்களை திசை மாறி போக செய்யக்கூடிய அந்த கள்ள உபதேசிகளை குறித்து அங்கே பேசுகிறார். And in verse 10, Paul contrasts his own life to the life of those false teachers. 10வது வசனத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை கள்ள போதகர்களுடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு அதனுடைய வித்தியாசத்தை வேறுபடுத்தி காண்பிக்கிறார். So in verse 10 he tells Timothy, but you have fully known my doctrine and manner of life, etc. அங்கே 10வது வசனத்துல வரும்போது தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் அப்படி என்று சொல்லி அவர் தொடர்ந்து பேசுகிறதை பார்க்க முடியும். You have fully known. உனக்கு இது எல்லாம் முழுமையாய் தெரியும். Now that word fully known means you have examined me or watched me from close quarters and you know. That's the meaning. உனக்கு இது முழுமையாய் தெரியும் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நீ நெருக்கமா இருந்து என்னுடைய பக்கத்துல இருந்து இதையெல்லாம் பார்த்து நீ அங்கே சாட்சியா இருக்கிறாய். You have personal knowledge of my life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த தனிப்பட்ட அறிவு உனக்கு இருக்கிறது. You know, Timothy had an intimate fellowship and relationship with Paul. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட தீமோத்தேயுவுக்கு மிக நெருக்கமான அன்யோன்யமான உறவு காணப்பட்டது. And having known Paul intimately, closely, Paul says, you know my life. அங்கே நெருக்கமாக தீமோத்தேயு பவுலை அறிந்திருக்கிறபடினாலே பவுல் சொல்லுகிறார், உனக்கு என்னுடைய வாழ்க்கை தெரியும். Very often when people see us from a distance, they would think that we are very spiritual. நம்ம தூரத்துல இருந்து மக்கள் நம்மை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஆவிக்குரியவங்கன்னு சொல்லி பொதுவாக அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். But when they start living with us or walking with us and spending time with us, working with us, when they see us in all situations of life, their opinion might change. ஆனால் அவர்கள் நம்மோடு கூட நெருங்கும் போது, பழகும் போது, நடக்கும் போது, நம்மோடு கூட சேர்ந்து ஊழியங்களை செய்யும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நம்மை குறித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து மாறுபடலாம். And many of them would say, well, I never thought you are a man like this. அநேகர் இப்படி சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியவே தெரியாதே. Now that I know you intimately, now I know that you are not genuine. நீங்க உங்களை இப்ப நெருக்கமா தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க உண்மையான ஆள் இல்லன்றது இப்ப எனக்கு தெரியும். That is not what Paul says. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் அது அல்ல. You have watched me carefully, you know me very well. நீ என்னை நெருக்கமாய் கவனித்திருக்கிறாய், உனக்கு என்னை நல்லாய் தெரியும். And he says, you know my doctrine. உனக்கு என்னுடைய உபதேசத்தை தெரியும். You know my manner of life. என்னுடைய வாழ்க்கை முறை உனக்கு தெரியும். My purpose. என்னுடைய நோக்கம் உனக்கு தெரியும். My faith. என்னுடைய விசுவாசத்தை நீ அறிவாய். My long suffering. என்னுடைய சாந்தத்தை உனக்கு தெரியும். My charity. என்னுடைய பொறுமையை உனக்கு தெரியும். My patience. என்னுடைய பொறுமை உனக்கு தெரியும். My persecutions and afflictions. என்னுடைய உபத்திரவங்களும் கஷ்டங்களும் எல்லாம் உனக்கு தெரியும். And how I endured. நான் இதையெல்லாம் எப்படி சகித்தேன் என்பதும் உனக்கு தெரியும். Actually, the word my should be added to each one of them. ஆகவே இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்பாகவும் என்னுடைய என்கிற வார்த்தையானது அங்கே சேர்க்கப்பட வேண்டும். You have fully my life, my purpose, my faith. That is how it should be correctly read. நாம் எப்படி சரியாய் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீயோ என் போதகத்தையும் என் நடக்கையையும் என் நோக்கத்தையும் என் விசுவாசத்தையும் என்று தான் நாம் வாசிக்க வேண்டும். What a confidence Paul had. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதியை பாருங்கள். So, as a Christian servant, as a Christian minister, Paul not only taught and traveled and preached,
Paul could point out others to his life and say, look at my life and the way I serve God. ஒரு கிறிஸ்தவ ஊழியனாக, ஒரு அர்ப்பணியாளராக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து போதித்தது மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவனாக என்னை பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் பவுலுக்கு இருந்தது. Let us stop giving this excuse that don't look at me. ஆகவே என்ன பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ற அந்த சாக்கு போக்கை கொடுப்பதை நாம் அங்கே நிறுத்திக் கொள்வோம். That is not a biblically right thing. அது ஒரு வேதத்தின்படியான சரியான காரியம் அல்ல. Now we know that we are all imperfect. நாம் எல்லாருமே பரிபூரணர்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். But when the Spirit of God sheds light on our weaknesses or our failures, ஆனால் தேவ ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களின் மேலும் நம்முடைய தோல்விகளின் மேலும் அவர் அங்கே வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் போது, we should be willing to repent of it and set it right. அந்த காரியத்தை குறித்து நாம் மனம் திரும்பி அதை நாம் சரி செய்ய வேண்டும். When the Lord shows us our covetousness, நம்முடைய பண ஆசையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது, don't pretend as if you are not covetous. Tell the Lord, yes Lord, I have this desire for money in my heart. எனக்கு பண ஆசையே இல்லை என்பது போல நீங்கள் நடிக்க வேண்டாம். ஆண்டவரே, ஆம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் போய் கேளுங்கள். When God shows you your pride, ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய பெருமையை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது, tell the Lord, Lord, yes, that is right. I see pride in my heart. ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆம் ஆண்டவரே, நீர் சொல்வது சரிதான், என்னுடைய வாழ்க்கையிலே பெருமையை நானும் காண்கிறேன். When you are gripped by an unforgiving spirit, admit it before God. அங்கே மன்னிக்க முடியாத ஒரு ஆவியினால் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். And then you cry out to God for help honestly. ஆண்டவரிடத்திலே உண்மையாக ஒரு நேர்மையான மனசாட்சியோடு கூட அவரிடத்திலே உதவியை கேட்டு நீங்கள் கதறுங்கள். That is how you slowly improve, correcting yourselves. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்களே சரிபடுத்தக்கூடிய காரியத்திலே நீங்கள் முன்னேற்றம் காண முடியும். And the Lord helps you to live an exemplary life to which others also can look. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழும்படி உங்களுக்கு அருள் புரிவார். அதை மற்றவர்களும் காணக்கூடியதாக இருக்கும். So the instructions Paul gave to Timothy that we considered yesterday, ஆகவே நேற்றைய தினத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைகளை நாம் சிந்தித்தோம். he had the confidence to give those instructions because he was maintaining those qualities in his own life. அப்படிப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் கொடுக்கும்படியான அந்த உறுதி, அந்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அவர் கடைபிடித்தவராய் இருந்தார். This is one truth that has come to my heart with great force. மிகவும் அதிகமான பலத்தோடு கூட வீரியத்தோடு கூட இந்த சத்தியமானது என்னுடைய இருதயத்துக்கு நேராக வந்திருக்கிறது. It was not Paul's knowledge or his ability or gifts that made him a great apostle. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஞானமோ அவருடைய திறமையோ அவருடைய வரங்களோ அவரை ஒரு பெரிய மாபெரும் அப்போஸ்தலனாக மாற்றவில்லை. He was a great scholar, no doubt. அவர் ஒரு பெரிய அறிஞர், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. He was highly learned at the feet of Gamaliel. அவர் கமாலியலின் பாதப்படியிலே உட்கார்ந்து கற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் ஒரு ஞானி. And he was highly gifted. அவர் மிகவும் வரம் பெற்ற ஒருவர். But what made him such a great apostle is his godly life. ஆனால் அவரை இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அப்போஸ்தலனாக மாற்றினது என்னவென்று சொன்னால் அவருடைய தெய்வபக்தி உள்ள வாழ்க்கை. There are many highly gifted people among believers. விசுவாசிகள் மத்தியிலே இப்படிப்பட்ட அதிகமான வரம் பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். You would even sometimes feel jealous of them when you see them because they are so gifted in many areas. அவர்களை பார்க்கும்போது ஒரு சில நேரங்களிலே உங்களுக்கு பொறாமை கூட உண்டாகலாம். ஏனென்று சொன்னால் பல இடங்களிலே பல நிலைமைகளிலே அவர்கள் அங்கே வரம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். And there are men of great knowledge, great learning. அவர்கள் அதிகமாய் படித்த ஞானமுள்ள அறிவுள்ள மக்களாய் காணப்படுகிறார்கள். But God is not able to use many of them because their walk with God, their life is not pleasing to God. ஆனால் இப்படிப்பட்ட அநேகரை தேவனால் பயன்படுத்த முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனோடு கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த நடத்தை சரியில்லாமல் இருக்கிறது. We may have a PhD in theology. நாம் அங்கே தியாலஜி இறையியலிலே நாம் அங்கே முனைவர் பட்டம் பெற்றிருக்கலாம். I think that's a good thing. அது ஒரு நல்ல காரியம். But if you are not spiritual, ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை என்று சொன்னால் your degree is not going to help you in your ministry. உங்களுடைய பட்ட படிப்பானது உங்களுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாய் இருக்க போகிறது இல்லை.
Your degree does not say anything about your spirituality. It only says that you are an intelligent man. That's all. உங்களுடைய பட்டப்படிப்பு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எதுவும் அது சொல்லுகிறதில்லை. நீங்கள் ஒரு அறிவா சார்ந்த ஒரு நபர், ஞானவான் என்பதை மட்டும் தான் அந்த பட்டம் சொல்லுகிறது. But if you are a spiritual man, at the same time you have a good learning, that's a wonderful combination. நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு மனிதராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அதே நேரத்தில் ஒரு நல்ல படிப்பறிவும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு அற்புதமான ஒரு இசைவாய் காணப்படும். As Paul said, godly life, exemplary life, pure life. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாக தெய்வபக்தி உள்ள வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை. That is what made him great. இந்த காரியம்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை மாபெரும் மனிதராக மாற்றியது. All the other worldly qualifications are like zeros. மற்ற எல்லா விதமான உலக பிரகாரமான தகுதி அடிப்படை காரியங்களும் எல்லாம் ஒரு சூன்யமாய் இருக்கிறது. We know that zero has no value. அந்த சூன்யத்துக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்று நமக்கு தெரியும். But if you put one on the left side of that zero, it becomes infinitely valuable. ஆனால் அந்த சூன்யத்துக்கு பக்கத்திலே இடது பக்கத்திலே நீங்கள் அந்த ஒன்றை போடுவீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் அதிகமான மதிப்புடையதாய் மாறி போகும். That one is your godly life. அந்த ஒரு காரியம் தான் உங்களுடைய தெய்வபக்தி உள்ள வாழ்க்கை. If that is right, then all the qualifications, knowledge, ability, gift you have can be wonderfully used for God. அந்த காரியம் சரியா இருக்கும் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுடைய எல்லா ஞானமும் பட்டப்படிப்பும் வரங்களும் எல்லாமே மிக சிறப்பாய் காணப்படும். God is always looking not for scholars, not for people of great intelligence. God is always looking for people who fear him and walk in integrity before him. ஆண்டவர் மிகவும் ஞானவான்களுக்காக, மிகவும் அறிவுடைய மக்களுக்காக அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறதில்லை. ஆனால் தெய்வபக்தி உள்ள உண்மையுள்ள நிலைமையிலே அவருக்கு முன்பாக நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். So we saw this morning that Paul's life was exemplary. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் பார்த்தது என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையா இருக்கிறது. Now we see him as a model for Christian service. இப்பொழுது கிறிஸ்தவ ஊழியத்திற்கான ஒரு முன்மாதிரியாக அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் காண்கிறோம். Now let us look at the quality of his inner life. இப்பொழுது அவருடைய உள்ளான வாழ்க்கையினுடைய அந்த தரத்தை நாம் பார்க்கலாம். You know, inner life is that which really matters in the sight of God. அங்கே நம்முடைய உள்ளான வாழ்க்கையானது கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. And God is the only one who sees that inner life. அந்த உள்ளான வாழ்க்கையை பார்க்கக்கூடியவர் தேவன் மட்டுமே. People may watch, people can see our life outside, external life. அங்கே நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையை மக்கள் ஒருவேளை பார்க்கலாம். But God is the only one who sees our inner life. ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய தேவன் மட்டுமே. And look at Paul's inner life. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உள்ளான வாழ்க்கையை பாருங்கள். How he kept a clear conscience before God. தேவனுக்கு முன்பாக எப்படி அவர் ஒரு சுத்த மனசாட்சியை கொண்டிருந்தார் என்பதை பாருங்கள். See, no one else can see my conscience. யாருமே என்னுடைய மனசாட்சியை உள்ள வந்து பார்க்க முடியாது. You can see my action. என்னுடைய செயல்பாடுகளை ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம். You can hear my words. ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். But you cannot see the thoughts that pass through my mind, or you cannot see my conscience. ஆனால் என்னுடைய மனதிலே கடந்து போகக்கூடிய அந்த சிந்தனைகளை, எண்ணங்களை எல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. என்னுடைய மனசாட்சியை உள்ள வந்து நீங்க பார்க்க முடியாது. That is something visible only to the eyes of God. இந்த காரியமானது கர்த்தருடைய கண்களுக்கு மட்டுமே காட்சி அளிக்கக்கூடியதா இருக்கிறது. How did Paul keep his conscience? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனசாட்சியை எப்படி வைத்துக் கொண்டிருந்தார்? How did he live before God? தேவனுக்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்? We know that he lived a good life before men also. நமக்கு தெரியும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஒரு நல்ல வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். But more than that, his life before God, that area which was visible only to God, was kept clean. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பார்வையிலே அவருடைய வாழ்க்கை, அது தேவனுக்கு மட்டுமே தெரிந்த காரியம், அந்த காரியமானது மிகவும் சுத்தமாய் காத்துக் கொள்ளப்பட்டது. Let us read that from his own life. அந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் வாசிக்கலாம். In chapter 23 of the book of Acts, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம், Paul tells about his own life. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறித்து இங்கே சொல்லுகிறார். Now these are statements that he makes in certain special situation. ஒரு விசேஷங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Now we are not going to look into the context of these verses. இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்க போகிறதில்லை. Now we are just going to look at what he said.
இங்கே பவுல் என்ன சொன்னார் என்பதை மட்டும் தான் நாம் பார்க்க போகிறோம். In 23 and verse 1 he says, 23வது அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், I have lived in all good conscience before God until this day. இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னார். I have lived in good conscience before God. நான் தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியோடே நடந்து வந்தேன். We already said conscience is something that is before God, not before men. நாம் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக மனசாட்சி என்பது அது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, மனிதர்களுக்கு முன்பாக இருக்கிற காரியம் அல்ல. Now come to chapter 24 of the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரத்துக்கு வாருங்கள். And verse 16. 16வது வசனம். This being so, I myself always strive to have a conscience without offense toward God and men. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்போதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். I strive always. நான் எப்போதும் பிரயாசப்படுகிறேன். To keep a good conscience. நல்ல ஒரு சுத்தமான மனசாட்சியை வைத்துக் கொள்வதற்காக பிரயாசப்படுகிறேன். Toward God and towards men. தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக. So Paul said, I am striving. பவுல் சொல்லுகிறார், நான் பிரயாசப்படுறேன். No, that doesn't mean he is trying in his flesh. அது தன்னுடைய மாம்சத்தினாலே அவர் அங்கே முயற்சி செய்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. Of course he is striving depending on the grace of God, no doubt about it. அவர் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு அதன் நிமித்தமாக அவர் அங்கே பிரயாசப்படுகிறார். And he is striving means he is earnest about it. He is doing something about it. அவர் பிரயாசப்படுகிறார் என்று சொல்லும்போது அதிலே அவர் அங்கே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். His conscience does not become good and clean automatically. அவருடைய மனசாட்சி அது சுத்தமாகவோ அல்லது நல்லதாகவோ அது தானாகவே மாறிவிடுகிறது இல்லை. He had to pay attention to it. அதற்கு அவர் அங்கே கவனத்தை செலுத்த வேண்டியதா இருக்கிறது. He had to do something about it. அதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டியதா இருக்கிறது. And he was earnest about it. அதை குறித்து அவர் முனைப்புள்ளவராய் இருக்க வேண்டியதா இருக்கிறது. That is why he said, I strive always. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் எப்போதும் பிரயாசப்படுகிறேன். In 2 Timothy chapter 1 2 தீமோத்தேயு முதல் அதிகாரத்திலே and verse 3, 3வது வசனத்திலே see what Paul says. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 2 Timothy chapter 1 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் and verse 3. 3வது வசனம். There he says, whom I serve with a pure conscience. நான் இடைவிடாமல் சுத்த மனசாட்சியோடே ஊழியம் செய்கிறவர். He says, I serve God with a pure conscience. நான் தேவனுக்கு சுத்த மனசாட்சியோடு கூட ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே உரைக்கிறார். Again he talks about conscience. மறுபடியுமாக அங்கேயும் அவர் மனசாட்சியை குறித்து பேசுகிறார். Now come to 1 Corinthians chapter 4. அங்கே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துக்கு வாருங்கள். And verse 4. 4வது வசனம். 1 Corinthians 4:4. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். I know of nothing against myself. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். Now this does not mean Paul was sinless. ஆகவே இந்த காரியமானது அப்போஸ்தலனாகிய பவுல் பாவமற்றவர் என்பது அர்த்தம் அல்ல. But Paul was not aware of any sin in his life that he had not confessed. அவர் பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அறிக்கை செய்யாத எந்த ஒரு பாவமும் இருக்கிறதில்லை என்று நம்புகிறார். John MacArthur, the great Bible interpreter, gives this explanation about this verse. வேதாகமத்தின் மாபெரும் போதகராகிய வியாக்கியானம் செய்யக்கூடிய ஜான் மெக்கார்தர் என்று சொல்லக்கூடியவர் இந்த வசனத்திற்கான அர்த்தத்தை இப்படி சொல்லுகிறார். Paul was not aware of any unconfessed or habitual sin in his own life. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு அறிக்கை செய்யப்படாத ஒரு பாவமும் பழக்கத்தின்படி செய்யக்கூடிய அந்த ஒரு பாவமும் இல்லை என்பதை அவர் அங்கே உறுதியாய் சொல்லுகிறார். This does not mean Paul never failed. ஆகவே பவுல் அங்கே தோல்வி அடைந்ததே இல்லை என்பது இதனுடைய அர்த்தம் கிடையாது. But he says he keeps his conscience clear, and at any point of time he can say, to the best of my knowledge, I have nothing against myself. ஆனால் அவர் இங்க என்ன சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளிலும் தன்னுடைய மனசாட்சியை நல் மனசாட்சியாக காத்துக்கொண்டு எனக்கு தெரிந்தவரை என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாவமும் இல்லை என்று அவர் அங்கே சொல்லுகிறார். In 2 Corinthians chapter 1 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்திலே and in verse 12, see what Paul says. 12வது வசனத்தை பாருங்கள், பவுல் அங்க என்ன சொல்லுகிறார் என்று. 2 Corinthians 1:12.
2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 12வது வசனம். The testimony of our conscience that we conducted ourselves in the world in simplicity and godly sincerity. அங்கே நான் வாசிக்கும் போது கபடமில்லா தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. Oh, this is the testimony of our conscience. எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். How we conducted ourselves in the world. நாம் இந்த உலகத்திலே நாம் எப்படி நடந்து கொண்டோம்? In simplicity and godly sincerity. அங்கே எளிமையாகவும் தேவனுக்கு உண்மையாகவும் நாங்கள் நடந்து கொண்டோம். So Paul's conscience was clear in that he can say, I have walked in sincerity, godliness before you. ஆகவே பவுலுடைய மனசாட்சியின்படி அவர் சொல்லும்போது நாங்கள் தேவனுக்கு முன்பாக அங்கே கபடம் இல்லாமல் உண்மையோடு கூட நாங்கள் நடந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார். In 1 Thessalonians chapter 2 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்திலே and verse 10. 10வது வசனம். 1 Thessalonians 2:10. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். You are witnesses, and God also, how holily and justly and unblameably we behaved. 2 தெசலோனிக்கேயர் 2:10. Sorry, 1 Thessalonians 2:10. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. He says he lived a holy life, just life and unblameable life. அவர் இங்கே சொல்லுகிறார் நாங்கள் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறார். Now remember, Paul was not a superman. பவுல் ஒரு சூப்பர்மேன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. There is no superman in reality. அங்கே யதார்த்தத்திலே இப்படிப்பட்ட அசாதாரணமான சக்தி கொண்ட மனிதன்லாம் யாரும் கிடையாது. Supermen are there only in TV and cartoons. அங்கே கார்ட்டூன்களிலும் தொலைக்காட்சியிலும் தான் இந்த சூப்பர்மேன் வருவார். In real life there is no superman. அங்கே உண்மையான வாழ்க்கையிலே யதார்த்தத்திலே எந்த ஒரு சூப்பர்மேனும் கிடையாது. All men are the same. எல்லா மனிதர்களும் ஒரே விதமாகத்தான் இருக்கிறார்கள். Because all are children of Adam. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாருமே ஆதாமினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். In 2 Corinthians 12 Paul says that. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறார். He stood in danger of becoming proud because of the abundance of revelations. அங்கே வெளிப்பாடு அதிகமாய் கிடைத்ததனாலே அங்கே பெருமையிலே விழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அபாயம் தனக்கு ஏற்பட்டதாக சொல்லுகிறார். So Paul also had the same flesh that we have that can become proud. ஆகவே நமக்கு இருக்கக்கூடிய அதே மாம்சம் தான் அவங்க பவுலுக்கும் இருக்கிறது. அவரால் கூட பெருமை கொள்ள முடியும். But see what Paul said in Thessalonians. ஆனால் தெசலோனிக்கேயரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். I have walked in holiness. நான் பரிசுத்தமாய் நடந்திருக்கிறேன். Justly and unblameably. நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தேன் என்று சொல்லுகிறார். So that was the quality of Paul's inner life. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உள்ளான வாழ்க்கையினுடைய தரம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. As we who are serving the Lord come together to study God's word, கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய நாம் எல்லாரும் இப்படி தேவனுடைய வசனத்தை படிக்கும்படியாக கூடி இருக்கிற தருணத்திலே look at these examples that we have been presented in the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட முன்மாதிரிகளை உதாரணங்களை நாம் பார்ப்போமாக. How to maintain good quality in our inner conscience. நம்முடைய உள்ளான மனசாட்சியிலே நல்ல தரத்தை நாம் அங்கே காத்துக் கொள்வது எப்படி? Now think of Paul's attitude to people around it. இங்கே தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட மனப்பான்மையுடையவராய் இருந்தார் என்பதை யோசித்து பாருங்கள். How Paul was careful not to give offense to anyone. யாரையும் பாதித்து விடாத நிலைமையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டார் என்பதை பாருங்கள். Now that does not mean Paul did not point out mistakes in the lives of people. மற்ற மக்கள் வாழ்க்கைக்கு
காட்டவே இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. We must point out the failures and mistakes of people to correct them, especially if you are in a place of responsibility. நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குறைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும். விசேஷமாக நீங்கள் ஒரு பொறுப்புள்ள நிலைமையிலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால், if God has made you in charge of a flock or believers, then it is your responsibility to tell them what is wrong with them, with a view to correct them. ஒரு குறிப்பிட்ட ஒரு விசுவாசிகள் கூட்டத்திற்கோ ஒரு மந்தைக்கோ கர்த்தர் உங்களை கண்காணியாக உங்க ஒரு பொறுப்பான நிலைமையில வைத்திருப்பார் என்று சொன்னால், அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. But at the same time, you must see that your behavior does not offend people. ஆனால் அதே நேரத்திலே உங்களுடைய நடத்தை, வாழ்க்கை மற்றவர்களை பாதிக்காத நிலைமையில நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். You should take care to see that you give them no ground to blame you. அவர்கள் உங்களை குறித்து எந்த விதமான குற்றத்தையும் சாட்டாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். Paul was careful about it. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருந்தார். So earlier we said he lived an exemplary life. முன்பாக நாம் சொன்னபோது அவர் ஒரு முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். And then we looked at the quality of his conscience. அதற்கப்புறமாக அவருடைய மனசாட்சியினுடைய தரத்தை நாம் அங்கே பார்த்தோம். Now look at the way he related to people. இப்பொழுது அவர் எப்படி மக்களோடு கூட நடந்து கொள்கிறார், சம்பாஷிக்கிறார் என்பதை பாருங்கள். You know, when we live in this world, we are not living in isolation. We are living in the midst of people. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் தனிமையிலே வாழுகிறதில்லை, மக்கள் மத்தியிலே தான், கூட்டத்திலே தான் நாம் வாழுகிறோம். When we live in this world, we are living in the midst of people, not in isolation. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே வாழுகிறோமே அல்லாமல் நாம் தனிமையிலே வாழுகிறதில்லை. When we live in this world, we are living in the midst of people. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே வாழுகிறோம். So we have every day we have to relate to each other. ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களோடு கூட உறவாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. And Paul also, his condition also was the same. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமையும் கூட அதே விதமாகத்தான் இருக்கிறது. Let us see how careful he was. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த காரியத்தில் இருந்தார் என்பதை பார்க்கலாம். Remember, this is a model for us to follow. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு முன்மாதிரியா இருக்கிறது. Look at 2 Corinthians chapter 6 and verse 3. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். Giving no offense in anything, that the ministry be not blamed. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல். So we were careful to see that the ministry is not blamed in any way. எந்த விதத்திலும் ஊழியத்தை குறித்த குற்றச்சாட்டு வந்துவிடக் கூடாது என்கிற காரியத்திலே நாங்கள் மிக கவனமாய் இருந்தோம். In 2 Corinthians chapter 8, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே verses 20 and 21, 20-21 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், Paul says, no man should blame us, providing for honest things in the sight of the Lord and men. நாங்கள் எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து. There we read about handling of finances. இந்த இடத்துல நாம் பணத்தை கையாளுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். And Paul says, no, we give no opportunity for anyone to blame us. இங்கே பவுல் சொல்லுகிறார், எங்களை குற்றப்படுத்துவதற்கு யாருக்கும் நாங்கள் எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. We are careful to be honest in the sight of the Lord and men. அங்கே கர்த்தருடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் நேர்மையாய் உண்மையாய் இருப்பதற்கு நாங்கள் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருந்தோம். This is one area where many workers fail. இந்த ஒரு இடத்திலே அநேக ஊழியர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். In many places we hear of mismanagement of the church money. அநேக இடங்களிலே சபை பணத்தை தவறாய் கையாளுவதை குறித்து நாம்
அநேகமாய் கேள்விப்பட்டு வேலை அது காணிக்கையாக இருக்கலாம். Maybe the building construction money. ஒருவேளை அது பில்டிங் கட்டுவதற்கான அந்த பணத்தை தவறாக கையாண்டிருக்கலாம். And we hear very bad reports about handling of finances in many places. அநேக இடங்களிலே பணத்தை கையாளுகிற காரியத்தை குறித்து மிக தவறான ஒரு சில அறிக்கைகள் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. Now the people accused may say, no, we have not done anything wrong. இங்கே குற்றப்படுத்தப்பட்ட மக்கள் ஒருவேளை சொல்லலாம், இல்லை நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. Maybe but you should have been more careful so that no one should blame you. ஆனால் யாருமே உங்களை குற்றப்படுத்தாத நிலைமையிலே நீங்கள் இன்னும் ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டும். Here Paul says, in the sight of the Lord and men. இங்கே பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும். That is why it is important to make more than one person responsible for financial things in the church. ஆகவே தான் சபையினுடைய பொருளாதார பண ரீதியான காரியங்களிலே ஒன்றுக்கும் அதிகமான ஆட்கள் இதிலே பொறுப்புள்ள நிலைமையிலே காணப்பட வேண்டும். Some people ask, oh, don't you trust me? Why can't you live it with me? சில பேர் வந்து கேட்பாங்க, என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா, என்கிட்ட இதை விட மாட்டீங்களா? The answer is, brother, you are also a human being who is likely to make mistakes, so we cannot fully entrust this with you. அதற்கான பதில் என்னவென்று சொன்னால், சகோதரரே, நீங்களும் கூட ஒரு மனிதன் தான், நீங்களும் கூட தவறிழைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆகவே நீங்க மட்டும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்க கையில மட்டும்லாம் விட முடியாது. Even if you are a fully trustworthy person, in order that no one might find something to blame you, it is better that several people know what is happening to the money. ஆகவே நீங்கள் முழுமையாகவே உண்மையுள்ள நபராக இருந்தாலும் கூட, நீங்கள் நம்பிக்கைக்குரிய பாத்திரவானா இருப்பினும் கூட, மற்றவர்கள் எல்லாருமே எந்த ஒரு தவறான எண்ணமும் வராமல் இருப்பதற்காக அதிகமான ஆட்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பது, ஈடுபட்டிருப்பது நலமாயிருக்கும். You should keep the accounts in such a way that anyone can check it and be convinced that this is true. நீங்கள் பணத்தை எல்லாம் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால், யார் வந்து எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் சரியாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது, இவர் உண்மையாய் செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். So even a great apostle like Paul, he was careful. ஆகவே மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இந்த காரியத்தில் மிக எச்சரிக்கையா இருந்தார். So none of us should ask this question, why can't you trust me? That's a foolish question. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாம் யாருமே கேட்க கூடாது. என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? இப்படி கேட்கிறது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. Even Paul was careful not to be blamed. So you better be careful so that no one will blame you. இந்த காரியத்திலே குற்றம் சாட்டப்படக்கூடாது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலே அவ்வளவு ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கிறார். ஆகவே நீங்களும் கூட இந்த காரியத்திலே குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். Don't try to be greater than Paul. பவுலை விட நான் பெரிய ஆளாக இருக்க முயற்சிக்கிறேன் என்றெல்லாம் அப்படிலாம் முயற்சி எடுக்க வேண்டாம். In 2 Corinthians chapter 11, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே and in verse 12, Paul says this. 12வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார். Paul cut off his opponents' opportunity to attack him. அங்கே தன்னை தாக்க வருகிறவர்கள், அவருடைய எதிராளிகள், அவர்களுடைய அந்த வாய்ப்பையே அவர் அங்கே துண்டிக்கிறார். Paul is cutting off the opportunity, the chance for people to attack him. மக்கள் வந்து அவரை தாக்க முற்படும் போது அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்பையே அங்கே பவுல் அங்கே தவிர்க்கிறார். Now we should also remember that there are people trying to find fault with you even if you are not at fault. ஆனால் நீங்கள் இந்த காரியத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தவறு செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட உங்களிடத்திலே தவறு குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே சில பேர் திரிகிறாங்க. So you should cut off all chance or opportunity for people to do that. ஆகவே மக்கள் வந்து அப்படி உங்களை பற்றி குற்றப்படுத்தாதபடிக்கு அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் துண்டித்து விட வேண்டும். So see how careful Paul was. ஆகவே இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கார் பாருங்க. Not only before God but before men also. அங்கே தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் அவர் அங்கே யோக்கியமாய் இருக்கிறார். If all the elders and workers and evangelists were careful in this area, we could have avoided a lot of problems. எல்லா மூப்பர்களும் எல்லா ஊழியக்காரர்களும் அங்கே அருட்பணியாளர்களும் இந்த காரியத்திலே மிகவும் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் இருந்திருப்போம் என்று சொன்னால் அநேக பிரச்சனைகளை நாம் அங்கே தவிர்த்திருக்கலாம். Many a problem in the churches take place because of carelessness, lack of care in this area. நம்முடைய சபையிலே நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இந்த இடத்திலே, இந்த நிலைமையிலே நாம் அங்கே அவ்வளவு கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடியவைகளா இருக்கிறது. Now Campbell Morgan, that great man of God, once said like this. Campbell Morgan என்று சொல்லக்கூடிய மாபெரும்
தேவன் ஒரு முறை It is in a Christian community to do its business in such a way that men of the world will have no cause to suspect anything contrary to righteousness. அங்கே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அவர்கள் நீதிக்கு விரோதமாக எதையும் செய்து விட்டார்கள் என்று சொல்லாத நிலைமையிலே அவர்கள் உத்தமமாய் கிறிஸ்தவர்கள் வேலையை செய்ய வேண்டும். So we should be careful to conduct all our business so that nobody will blame us that we were unrighteous. ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் நாம் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாய் இருக்க வேண்டும். ஆகவே யாருமே நாம் அநீதியாய் நடந்து கொண்டோம் என்று சொல்லி நம்மை குற்றம் சாட்ட முடியாது. So sometimes people are not honest and trustworthy. சில நேரத்திலே மக்கள் அங்கே நேர்மையா இருக்கிறதில்லை, நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறதில்லை. Sometimes you may be absolutely honest, but others may try to find out some problem with you. சில நேரத்திலே நீங்கள் முற்றிலுமாக உண்மையும் உத்தமமாய் நடப்பீர்கள், ஆனாலும் கூட மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே குற்றம் குறைகளை காண்பதற்கு முயற்சிப்பார்கள். So these instructions of Paul or his own testimony should help us to avoid all such situations of blame. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும்போது தன்னுடைய சொந்த சாட்சியை அவர் அங்கே முன்னிறுத்தி காண்பித்து இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு நாம் தவிர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். So he looked at Paul's exemplary life. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் சிந்தித்தோம். The quality of his conscience, his inner life. அவருடைய உள்ளான வாழ்க்கை, அவருடைய மனசாட்சியினுடைய தரத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். And his care not to give offense to anyone, not to give opportunity for people to blame him. அங்கே யாரும் தன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு, யாருக்கும் எந்த இடரையும் உண்டாக்காதபடிக்கு அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நாம் சிந்தித்தோம். Then let me show you something about Paul's attitude to material things, money and material things. ஆகவே நான் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பணத்தை குறித்தும் பொருள் சார்ந்த காரியங்களை குறித்தும் எப்படிப்பட்ட மனப்பான்மையுடையவராய் இருந்தார் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். All of you know that this is one area where many servants of God are accused and blamed. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பணம் சார்ந்த விஷயத்திலே அநேக தேவனுடைய ஊழியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் அங்கே குற்றம் சாட்டப்பட்டு அங்கே குற்றம் சுமத்தப்படுகிறார்கள். What should be our attitude to the world, to the things of the world, to money and material things? இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தும் பொருள் சார்ந்த காரியங்களை குறித்தும் பணத்தை குறித்தும் நம்முடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? How was Paul's attitude? பவுலுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? Come to 2 Corinthians chapter 7. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துக்கு வாருங்கள். Let us thank God that God has recorded caused all these things to be recorded in the scriptures for us to follow. நாம் படித்து இதையெல்லாம் பின்பற்றும்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் வேதத்திலே எழுதப்படும்படிக்கு தேவன் நமக்கு அருளி இருக்கிறதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். In verse 2 of 2 Corinthians 7, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2வது வசனம், receive us, we have wronged no man, we have corrupted no man, we have defrauded no man. எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. That means we were just in all what we did. அப்படி என்று சொன்னால் என்ன? நாங்கள் செய்த எல்லா காரியங்களிலும் நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம். In Acts chapter 20, அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது வசன அதிகாரத்திலே, when Paul is talking to the elders at Ephesus, அங்கே எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய மூப்பர்களிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக் கொண்டிருக்கும்போது, he had the boldness to quote his own life as an example. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை முன்மாதிரியாக அவர் அங்கே மேற்கோள் காட்டக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்தது. In verse 33 onwards, he talks about it. 33வது வசனத்திலிருந்து அவர் அதை குறித்து பேசுகிறார். I have coveted no man's silver or gold or apparel. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. And you know that these hands have ministered unto my necessaries and to them that were with me. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கை வேலை செய்தது. And Paul says, I have labored to support the weak. நான் மற்ற பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். And we always remember the word of the Lord Jesus, it is more blessed to give than to receive. அதுக்கப்புறமாக வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும். That was Paul's financial policy.
இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த பொருளாதாரத்தை கையாளக்கூடிய தன்மை. What Jesus taught. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கற்பித்தார்? It is more blessed to give than to receive. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். Are you happier when you get something than when you give something? நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் வாங்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கிறதா? Well, that's a question we should all ask ourselves. இந்த கேள்வியை நாம் எல்லாரும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும். Do we really believe that it is more blessed to give than to receive? வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்கிற இந்த காரியத்தை நாம் உண்மையாகவே விசுவாசிக்கிறோமா? So Paul says, I have supported the weak. ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனரை தாங்கி இருக்கிறேன். I have supported others. நான் மற்றவர்களுக்கு தாங்கி இருக்கிறேன். So that was his financial policy. ஆகவே இந்த இடத்துல அவருடைய பொருளாதாரத்தை குறித்து அவருடைய மனப்பான்மையை பார்க்கிறோம். In 1 Thessalonians chapter 2 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்திலே and verse 5 Paul says, 5வது வசனத்திலிருந்து பவுல் சொல்லுகிறார், we did not use flattering words nor a cloak of covetousness. அங்கே இப்படிப்பட்ட பண ஆசை நிமித்தமாக முகஸ்துதியான ஒரு வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார். Oh, he says that in 1 Thessalonians 2:5. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். And he says, God is witness. அங்கே தேவனே சாட்சி என்று சொல்லுகிறார். We have not used flattering words. நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை பேசவில்லை. And we have not played any trick of covetousness. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. And in verse 9 he says, we labored night and day. அங்கே 9வது வசனத்திலே சொல்லுகிறார், இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து. We labored with our own hands and preached the gospel to you. அங்கே எங்களுடைய சொந்த கைகளினாலே நாங்கள் வேலை செய்து சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம். We did not want to burden anyone. உங்களில் ஒருவனுக்கும் நாங்கள் எந்த பாரத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. In Philippians chapter 4, பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே when Paul writes a letter of acknowledgement to the believers at Philippi, அங்கே பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அங்கே அவர் கடிதத்துக்கு பதில் கடிதம் எழுதும்போது, you know, the believers in Philippi helped Apostle Paul financially when he was in prison. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகள் அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பொருளுதவி செய்தார்கள். He acknowledges receipt of what they sent. அவர்கள் அனுப்பின அந்த பணத்தை பெற்றுக்கொண்டதை அவர் இங்கே சொல்லுகிறார். In that context, Paul talks about his attitude to material things. அந்த பின்னணியிலே அங்கே பொருளாதார காரியங்களை குறித்து தன்னுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். Paul says, I am grateful that you supported. That's a good thing. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள், இதற்கு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன், இது நல்ல காரியம். But when you read from verse 10 to 19, ஆனால் 10 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், Paul says, I am trained to be full and to be hungry. Verse 12. சாப்டர் அங்கிள் Chapter 4 verse 12. Sorry. 12வது அதிகாரம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். And in verse 11 he says, I've learned in whatsoever state I am to be content. ஆகவே எண்ணினில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று 11வது வசனத்திலே சொல்லுகிறார். And verse 13, I can do all things through Christ which strengthens me. 13வது வசனத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். In the context, that verse means because of the strength that Christ gives me, I am content and I can be happy in poverty and in riches. ஆகவே இந்த பின்னணியிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பலத்தின் நிமித்தமாக எல்லா சூழ்நிலைகளிலும் நான் பணம் இருந்தாலும் சரி, நான் வறுமையில் இருந்தாலும் சரி, நான் மனரம்யமாய் இருக்க கத்துக்கொண்டேன். When I have everything, I am happy. When I have nothing, also I am happy. எனக்கு எல்லாம் இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். And in verse 17 he says, I desire a reward for you. Verse 17, 4:17. I desire a reward for you, a gift for you. 17வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்கு கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். Not that I want a gift from you, I want you to be rewarded. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். That was Paul's attitude to money and material things.
ஆகவே பணத்தை குறித்தும் பொருள் சார்ந்த காரியங்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட மனப்பான்மை தான் உடையவராய் இருந்தார். And they have to be. அவர் சொல்லுகிறார், நான் மனரம்யமாய் போதுமென்று இருக்க கற்றுக்கொண்டேன். Let me say one more thing. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லட்டும். What was Paul's attitude to his enemies? அங்கே தன்னுடைய விரோதிகளை குறித்து பவுலுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? You know, even in those days, there were people who questioned Paul's apostleship and questioned his integrity. அந்த நாட்களிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அப்போஸ்தல தன்மையை குறித்தும் அவருடைய உண்மையை குறித்தும் பலர் கேள்வி எழுப்பினார்கள். So there were people who criticized and who opposed Paul. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை குற்றம் சுமத்தி அவரை குறை சொல்லி அவருக்கு எதிராக இருந்தவர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள். Well, today also that happens. There are people who write against us, speak against us, and try to find fault with us for no reason. இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மக்கள் நமக்கு விரோதமாக எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், சண்டையிடுகிறார்கள். And what is the example that Paul has given us? ஆகவே இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுத்திருக்கிற முன்மாதிரி என்ன? In verse 7 he says, அங்கே 7வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், 2 Corinthians 13:7. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம். I pray that ye do no evil, ye do that which is honest, though we be as reprobates. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். Verse 9. 9வது வசனம். We are glad when we are weak and you are strong, and this also we wish, even your perfection. நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். Paul was interested in their well-being. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய நலத்தின் மேல் அக்கறை உள்ளவராய் காணப்பட்டார். He is not trying to strike them down. அவர்களை அடித்து கீழே போட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை. In Philippians chapter 1, we read about some people who were opposing the ministry of Paul. அங்கே பிலிப்பியர் முதல் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். And they were preaching to give trouble to Paul. அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தொல்லை கொடுப்பதற்காக அவர்கள் அங்கே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். Come to chapter 1 of Philippians. பிலிப்பியர் முதல் அதிகாரத்துக்கு வாருங்கள். And verse 15, some indeed preach Christ, even of envy and strife, and some also of goodwill. The one preached Christ of contention, not sincerely, supposing to add affliction to my bones, but the other of love, knowing that I am set for the defense of the gospel. What then, notwithstanding, every way, whether in pretense or in truth, Christ is preached, and I therein do rejoice, yea, and will rejoice. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். Yeah, Paul says, I rejoice because they are preaching Christ. அவர்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனாலே நான் அங்கே சந்தோஷப்படுகிறேன். They are doing this against us. அவர்கள் நமக்கு விரோதமாக இதை செய்கிறார்கள். That doesn't matter. அது பரவாயில்ல. Christ is preached. Paul is rejoicing in that. அங்கே கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். அந்த காரியத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷம் கொள்கிறார். What a wonderful attitude he had. எவ்வளவு அற்புதமான ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்தது பாருங்கள். And in Paul's letters you see Paul's concern and tenderness for the believers. பவுலுடைய கடிதங்களை நாம் பார்க்கும்போது பவுலுடைய கரிசனை குறித்தும் அவர் விசுவாசிகள் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த இலகிய மனதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். In 1 Thessalonians chapter 2, 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், in verses 7 and 8, 7-8 வசனங்கள், we read that Paul was gentle as a mother, willing to give ourselves to you. அங்கே உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டும் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Oh, the tenderness of a mother Paul was showing to the believers. ஒரு தாயினுடைய இலகிய மனதை தான் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அங்கே விசுவாசிகளிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கிறார்.
See with what attitude Paul served the Lord and the church. அங்கே சபைக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கூட பவுல் ஊழியம் செய்தார் பாருங்கள். See, in verse 7 we read he was like a mother, and in verse 12 he says he was like a father. அங்கே 7வது வசனத்தை பார்க்கும்போது அவர் ஒரு தாயை போல் இருந்தார். 12வது வசனத்தை பார்க்கும்போது அவர் ஒரு தகப்பனை போல் இருந்தார். Tenderness like a mother and instructing, encouraging like a father. ஒரு தாயை போன்ற இலகிய மனம், அறிவுரை சொல்லி அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர் செய்கிறார். And in verse 8 we read he was willing even to lay down his life for others. 8வது வசனத்தை பார்க்கும்போது மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருந்தார். In 2 Corinthians 7 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே and in verse 3, 3வது வசனத்திலே, let us read that verse, 2 Corinthians 7:3. 2 கொரிந்தியர் 7:3 அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். There he says, I am willing to, you are in our hearts, to die and live with you. அங்கே நாம் பார்க்கிறோம், முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. See the love and tenderness Paul had. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அன்பையும் அந்த இலகிய மனதையும் அங்கே பாருங்கள். So Paul's exemplary life, அங்கே பவுலுடைய முன்மாதிரியான வாழ்க்கை, his conscience, அவருடைய மனசாட்சி, his attitude to money and material things, பணம் மற்றும் பொருள் சார்ந்த காரியங்களை குறித்து அவருடைய மனப்பான்மை, his relationship with others, மற்றவர்களோடு கூட அவர் கொண்டுள்ள அந்த உறவு, and his tenderness and his care for the believers, அங்கே விசுவாசிகளுக்காக அவர்கள் மேல் காட்டின அந்த கரிசனையும் அந்த இலகிய மனமும், all these things are written down so that we will have an example. இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு முன்மாதிரி உண்டாகும்படியாக. Paul was a man exactly like us. நம்மை போன்ற ஒரு மனிதன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். But he was honest before God. ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான். He was humble before God. தேவனுக்கு முன்பாக அவன் அங்கே தாழ்மையாய் இருந்தான். And God gave him grace to live a life like this. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபையை ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்தார். God is no respecter of persons. He doesn't show partiality. ஆண்டவர் அங்கே ஆட்களை பார்த்து பட்சபாதம் காட்டுகிறதில்லை. He can give us also grace. அவர் நமக்கும் கூட அந்த கிருபையை கொடுக்க முடியும். If we are honest, நாம் உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால், if we want to live like this, நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புவோம் என்றால், God will give us grace. தேவன் நமக்கு தேவையான கிருபையை கொடுப்பார். So may we desire for this and strive for this and pray for this. ஆகவே இந்த காரியத்துக்காக நாம் அங்கே வாஞ்சிப்போமாக, இதற்காக பிரயாசப்படுவோம், இதற்காக நாம் ஜெபிப்போம். So that we will be found approved unto God. ஆகவே நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். May God bless these words to our hearts. தேவன் தாமே இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டார் என்று நான் நம்புகிறேன்.